ஆட்சி எப்படி இருக்குது? 100 நாள் நடந்திருக்கு. 100 நாள் எப்படி இருக்கு? 100 நாள் ஆட்சியில மக்களுக்காக எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை. எல்லாம் ரீல் விட்டுக்கிட்டு ஆட்சி தான் பாக்குறோம். 100 நாள் முதல் 100 நாள் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று முதல் 100 நாள் தான் இந்த ஆட்சி திட்டங்கள் எப்படி போடுறாங்க, அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. ஆனா இந்த 100 நாட்கள்ல ஆட்சி பொறுப்பேற்றிருந்து விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம் அப்படின்னு போராட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒழிய இந்த ஆட்சியில மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே பார்க்க முடியல. அணை கட்ட முயற்சிப்பதை முழுமையாக தடுத்து நிறுத்த ஆக்கப்பூர்வமான பணிகள் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டுல ஒரு பிரதமர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சட்டமன்றத்துல. அவர் கனவு தான் காண முடியும். 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குது? 100 நாள் நடந்திருக்கு. 100 நாள் எப்படி இருக்கு? 100 நாள் ஆட்சியில மக்களுக்காக எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை. எல்லாம் ரீல் விட்டுக்கிட்டு ஆட்சி தான் பாக்குறோம். 100 நாள் முதல் 100 நாள் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று முதல் 100 நாள் தான் இந்த ஆட்சி திட்டங்கள் எப்படி போடுறாங்க, அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. ஆனா இந்த 100 நாட்கள்ல ஆட்சி பொறுப்பேற்றிருந்து விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம் அப்படின்னு போராட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒழிய இந்த ஆட்சியில மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே பார்க்க முடியல. இதுதான் இந்த ஆட்சியுடைய. விவசாயிகள் வாங்கிய கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற நிலையும் தமிழக வெற்றி கழக அரசு, கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பதை முழுமையாக தடுத்து நிறுத்த ஆக்கப்பூர்வமான பணிகள் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். அவர் கனவு வாங்கலாம், அவர் கனவு தான் காண முடியும். 100 நாள் ஆட்சியில மக்களுக்காக எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை. எல்லாம் ரீல் விட்டுக்கிட்டு ஆட்சி தான் பாக்குறோம். 100 நாள் முதல் 100 நாள் ஒரு ஆட்சி பொறுப்பேற்று முதல் 100 நாள் தான் இந்த ஆட்சி திட்டங்கள் எப்படி போடுறாங்க, அதனால மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க. ஆனா இந்த 100 நாட்கள்ல இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம் அப்படின்னு போராட்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமா ஒழிய இந்த ஆட்சியில மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே பார்க்க முடியல. இதுதான் இந்த ஆட்சியுடைய நிலை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பட்ஜெட்லையும் சரி, வேளாண் பட்ஜெட்டிலும் சரி, ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களுக்கு பெயரை மாற்றி வெற்றி என்று பெயர் சுட்டினாங்க பாரு. இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனையா நான் 100 நாள பார்க்க முடியும். அதாவது திருமணத்துல சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா திருமணம் தடைப்பட்டு போயிருமா? இதையெல்லாம் உள்ள பேச வேண்டியதெல்லாம் பொதுல பேசணும் சார். இதெல்லாம் அதான் சொல்றேன். இது இன்றைக்கு கூட்டம் வேற, அதை பத்தி கேள்வி. இதுதான் ஆரம்பம். இன்னும் பாருங்க எவ்வளவு வரி உயர்த்த போறாங்க. இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு சொத்து வரி உயர்த்திட்டாங்க. இனி எந்தெந்த வரியெல்லாம் உயர்த்துவாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா கடன் அதிகமாயிட்டது. இந்த பட்ஜெட்டில் இதற்கு முழுமையான விளக்கம் இந்த அரசாங்கத்தில் அளிக்க முடியல. இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே இருந்த திமுக அரசாங்கம் இடைக்கால பட்ஜெட் போடும்போது அந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டம் அந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. இந்த அரசாங்கத்தில் இவருடைய புதிய அரசாங்கம், இந்த வெற்றி கழக தமிழக வெற்றி கழக அரசாங்கத்தில் அந்த நிதிநிலை அறிக்கையில், திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் இந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய நிதி ஒதுக்கப்படல. இது மாதிரி பல பிரச்சனை. இந்த அரசாங்கம் இப்போ ஆட்சி பொறுப்பேற்று 3 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 17,000 கோடி வருவாய் செலவு. அப்படின்னா இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுறது நீங்களே எண்ணி பாருங்க.